ஒரு அமைச்சர் இப்படி பேசலாமா? எனக்கு தெரியலீங்க. பொறுப்புல இருக்க அமைச்சரே இப்படி பேசினா மக்களோட நிலைமை என்னங்க? அப்படி நான் கேட்கலீங்க, மக்களே கேட்கிறாங்க. 2026ல தமிழ்நாட்டுல எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷன் நோக்கி தான் இப்ப இருக்க அரசியல் கிழமை போயிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு இடையில ஒரு அமைச்சர் பேசின ஸ்பீச் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வைரல் ஆகி பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது. சரிங்க, யாருங்க அந்த அமைச்சர்? அப்படி என்ன பேசினாரு அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும். அது வேற யாரும் இல்லைங்க, தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற வனத்துறை அமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு திரு பொன்முடி அவர்கள் தாங்க. பெரியாரோட தீகா நிகழ்ச்சி சமீபத்துல நடந்ததுங்க. அதுல பொன்முடி அவர்களை சிறப்பு விருந்தினரா அழைச்சிருக்காங்க. ஒரு அமைச்சர் போறாருன்னா ஒரு 4 நல்ல வார்த்தை பேசிட்டு வந்திருக்கலாம். ஆனா இவர் மேடையில பேசின ஸ்பீச் பிரச்சனையாகி இனி பொதுமக்களாலும் சரி மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் சரி ஒரு தவறான கண்ணோட்டம், இது அவர் பேசுனது தப்புங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த ஒரு ஸ்பீச் மாறி இருக்குங்க. அவர் அப்படி என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, நம்மள சைவமா வைணவமான்னு கேக்குறாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒண்ணும் இல்ல, சைவம்னா இப்படி, வைணவம்னா இப்படின்னு. இந்த வைணவம் சைவம் இருக்கு பாத்தீங்களா, அந்த 2 சமயத்தையும் விலை மாதரோட ஒப்பிட்டு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, பெண்களை ரொம்ப இழிவா பேசியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லல, மக்களும் மற்ற கட்சி தலைவர்களும் சொல்றாங்க. அதே மாதிரி இவர் பேசினது போற பக்கம் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை ஆகி அங்கங்க சின்ன சின்ன போராட்டங்கள் நடக்கிற அளவுக்கு கூட அந்த விஷயம் போயிருக்கு. இவர் இப்ப மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடியும் பல சர்ச்சைக்குரிய பல விஷயங்களை பேசியிருக்காரு. அதுல குறிப்பிட்டு சொல்ல போனா, இவர் இதுக்கு முன்னாடி உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்தார். அப்போ மகளிர் விடியல் பயணம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்தது. அந்த ஒரு ஸ்கீமை பத்தி இவர் ஒரு மேடையில பேசியிருக்காரு. என்னன்னா, இப்போ இந்த ஸ்கீம் வந்திருக்கு இல்லைங்க, இதுக்கப்புறம் நீங்கெல்லாம் ஓசியில போவீங்க, ஓசியில அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவர் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, இதுக்கப்புறம் நீங்க காசு செலவு பண்ண தேவையில்ல, பஸ்ல போறாந்தா நீங்க இலவசமா போய்க்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயத்தை தான் இவர் இப்படி சொல்லியிருக்காரு. இவர் அப்ப அதை சொன்னதுனால பல பிரச்சனை ஏற்பட்டு இவர் பேச ரொம்ப ரொம்ப தப்புங்க அப்படின்னு சொல்லி பல மகளிர் அணிகளாம் போராட்டம்லாம் பண்ணாங்க. அப்புறம் அது பேச தப்பு தான் சொல்லி அதை அப்படியே அந்த விஷயத்த விட்டாங்க. சரி, ஓகே, இந்த ஒரு பிரச்சனை தான் நடந்தான்னு கேட்டா இது மட்டும் கிடையாதுங்க. அதுக்கு அடுத்தது கள்ளக்குறிச்சியில ஒரு கட்டட திறப்பு விழாக்கு இவர் போயிருக்காரு, நம்ம தமிழ்நாடு ஒரு கவர்மெண்டோட ஸ்கீமுக்கு. அதுல ஒரு விஷயத்த இவர் பேசியிருக்காரு. என்னன்னா, மேடையில ஊராட்சி மன்ற பிரதிநிதி ஒருத்தங்க அமர்ந்திருக்காங்க, ஒரு பெண்மணி. அவங்கள பார்த்து நீ எசி தானே அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னதான் இருந்தாலும் ஒரு பட்டியலினத்த சமூகத்தை சார்ந்த பெண் இந்த மாதிரி பெரிய போஸ்டிங்லாம் வராங்க அப்படின்னு காட்டுற விதமா இவர் பேசுனது ஒரு முறை இல்லைங்க. என்னங்க, அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாரு, ஒரு பெண், அதுவும் பட்டியலின சம்பந்தப்பட்ட ஒரு பெண்ணா இருந்தாலும் இவங்க இந்த மாதிரி பெரிய போஸ்டிங் வராங்க, அதை இப்படிதான் சொல்லுவாரா ஒரு அமைச்சர்? அவர் சொல்ற விதமே தப்பா இருக்குங்க அப்படின்னு சொல்லி பல கட்சிகள் கண்டிச்சாங்க. ஓகே, இந்த ஒரு விஷயம் முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே அதே கள்ளக்குறிச்சியில அரசு பூங்காவை திறக்க போயிருக்காரு. அங்க போய், ஏமா கிளவி சும்மா சும்மா பேசின்னு இருக்க, உனக்கு புருஷன் இருக்கானா போயிட்டானா அப்படின்னு எல்லாருக்கு மத்தியிலையும் ஒரு பொதுமக்களை பார்த்து இப்படி பேசியிருக்காரு. இதெல்லாம் பேசிட்டு போக இப்படி ஒரு பிரச்சனைலாம் இருக்கும் போது தான் ஓகே இவர் பேச தப்புங்கன்னு சொல்லி அவர் அந்த கட்சியில் இருக்கவங்களும் சரி, அப்புறம் இவங்க கூட சரி மன்னிச்சிடுங்க பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை முடிஞ்சுன்னு பார்க்கும் போதே இப்போ இப்படி ஒரு விஷயத்த முன் வச்சு பேசியிருக்காரு. இப்போ சொன்னார் பார்த்தீங்களா, அதாவது வைணவ மதத்தையும் சைவ சமயத்தையும் முன் வச்சு அதுவும் விலை மாதரோட ஒப்பிட்டு பேசின ஒரு விஷயம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் முக்கியமாக பெண்களால் ஒரு எதிர்த்து பேசக்கூடிய விஷயமா மாறி இருக்கே. அதனால தான் இவரை திமுகவை துணை பொதுச் செயலாளர் என்ற ஒரு பொறுப்புலேருந்து விலக்கியிருக்காங்களே. ஒரு கட்சி நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலைவருக்கு அப்புறம் முக்கியமான முடிவு எடுக்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொது செயலாளர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான போஸ்டிங் இருந்தே, துணை பொது செயலாளர் போஸ்டிங் இருந்தே இவரை விலக்கியிருக்காங்க. எதனால கேட்டீங்கன்னா, இவர் பேசின பேச்சு திமுக காரர்களாலே ஏற்றுக்கொள்ள முடியல. சரி, ஓகேங்க, இவர் பேசுனது திமுக எப்படி பார்க்குறாங்க அதை விட்டுருங்க. இப்போ மற்ற கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபியோட மூத்த தலைவராகி H. ராஜா ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னங்க இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு நாடகம், ஒரு டிராமா. இவர் பேசுகிற மாதிரி பேசுவாராம், அவர் உடனே போஸ்ட்லேருந்து எடுத்துருவாங்களாம். இதெல்லாம் சொல்லி வச்சு பண்ணுற மாதிரி இருக்குங்க, ஒரு நாடகம் மாதிரி இருக்குது. அதாவது ஒரு அமைச்சர் பேசியிருக்காருனா உடனே அவரை அந்த அமைச்சர் பதிலேருந்து நீங்கள் விளக்கணும். அதை விட்டுட்டு வெறும் ஒரு போஸ்டிலிருந்து மட்டும் விளக்குறலாம் ஒரு சரியான முடிவே கிடையாது அப்படின்னு H. ராஜா அவர்கள் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அதே பிஜேபியோட மூத்த தலைவர் இருக்கின்ற பொன் ராதாகிருஷ்ணன் அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, சாக்கடை, இந்த ஒரு வார்த்தையை தவிர என்ன சொல்ல முடியும்னு தெரியாது, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஒரு வார்த்தை போட்டுக்கணும் நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு மீடியா பார்த்து அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கின்ற ஒரு அமைச்சர் பேசுறது ரொம்ப 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 தப்பு. அவர் இப்படி பேசுறது ஒரு வாடிக்கை வச்சிருக்காரு. அவரை ஒரு போஸ்டிங்லேருந்து எடுத்து மட்டும் இல்லாமல் நிரந்தரமாக அமைச்சர்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்படி அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது
ஒரு மதத்தை புண்படுத்துகிற மாதிரி பேசுறது ரொம்ப 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 தப்புங்க. அப்படிதான் வந்து இவர் பேசியிருக்காரு. இதெல்லாம் வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் மகளிரை பற்றி இப்படி பேசலாமா? தப்பு தானங்க. அதனால் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கணும்னு சொல்லி இவங்களும் அந்த பக்கம் சொல்கிறாங்க. இப்படி இவங்களாம் சொல்லிட்டு இருக்கும்போதே அதிமுகவில் இருக்கின்ற செல்லூர் ராஜு அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, இவர் வந்து பேசுறது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. அதை எப்போ பார்த்தாலும் பெண்களையும் சரி, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்களையும் சரி, இப்படி வந்து ஒரு இழிவா பேசுறது ஒரு வாடிக்கை இருக்கிறவரு. இவர் வந்து மாற்ற முடியாது, அதனால இவர் பேச வந்து நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு செல்லூர் ராஜு அவர்கள் அவர் சொல்லணுக்காக சொல்லிட்டு போயிட்டார். இப்படிலாம் இருக்க பொதுமக்கள் எப்படி இந்த விஷயத்த பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னங்க, ஒரு அமைச்சர் பொறுப்புல இருக்கின்ற ஒரு அமைச்சர் பொறுப்பு இல்லாம இப்படி பேசுறது ரொம்ப 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 தப்புங்க. இப்ப அமைச்சரே இந்த தப்பு பண்ணாங்கன்னா அவங்க கீழே இருக்க அரசு அதிகாரிகள் தப்பு பண்ண மாட்டாங்களா? ஒரு மதத்தை வச்சு பெண்களை வந்து இழிவா பேசுறது இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. இப்படிலாம் இருந்தீங்கன்னா நாங்கள் திமுக வந்து நாங்கள் நம்புவோம், நாங்கள் எப்படி இப்போ இருக்க கவர்மெண்ட்டை நம்புவோம் அப்படின்னு சொல்லி மக்கள் ஒரு பக்கம் பேசுகிறாங்க. ஓகேங்க மக்களே, இப்போது கட்சி தலைவர்கள் மக்கள் அவங்கள ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அமைச்சர் பேசின பேச்சை, அமைச்சர் சொன்ன அந்த கருத்தை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? உங்களுக்கு என்ன தோணுது? தெரிஞ்சிருந்தா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இது மாதிரி பல பாலிடிக்ஸ் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன் அண்ட் அவுட் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.